தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எனக்கு அன்பு காட்டுவோர்க்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். நீதிமொழிகள் 8:17. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், என் மீது அன்புள்ளவர்களை, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அது என்ன சிநேகமாம் தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் அதிகாலை என்று அந்த நேரத்தில் நாம், அதாவது 3-6 மணி வரை என்று கூறுவார்கள். அதிகாலை என்பது இந்த நேரம்தான் நமக்கு நன்கு தூக்கம் வருகின்ற ஒரு நேரம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக தூக்கம் வருகின்ற நேரம் இந்த நேரம். ஆனால் இந்த நேரத்தை நாம் எதற்காக, யாருக்காக விட்டுக் கொடுப்போம்? நமக்கு மிகவும் பிரியமான ஒருவர் இந்த நேரத்தில் ஏதேனும் ஒன்று செய்து இந்த தந்து விடுங்கள் என்று கூறும் பொழுது நாம் ரொம்ப அதிகமான அன்பின் காரணமாக அந்த நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்குவோம். மற்றபடி எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த நேரத்தை நாம் பிறருக்கு கொடுக்க மாட்டோம். நன்கு தூங்கி நிம்மதியாக எழுவோம். அப்படித்தானே? இதைத்தான் கர்த்தர் கூறுகின்றார். அதிகாலையில் அந்த நேரத்தில் தன் தூக்கத்தை ஒதுக்கி என்னை தேடுகிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், நானும் அவர்களை நேசிப்பேன். ஒருவர் நம்மை நேசிக்கும் பொழுது நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கோம் என்று நினைப்பார்கள். அப்படித்தானே? உண்மையான நண்பன் அப்படித்தான் நினைப்பான். எனது சிநேகிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம் சாதாரண மனிதர் நினைக்கும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை சிநேகிக்கும் பொழுது, நம் தூக்கத்தை அவருக்காக விட்டுக் கொடுக்கும் பொழுது அவர் எவ்வளவு அன்பு வைப்பார் நம்மேல். அப்படி என்றால் ஒரு குறையும் கூட நம் வாழ்க்கையில் வரக்கூடாது, நமக்காக நம் சந்ததிகளுக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது என்று அவர் நம்மேல் கர்சனையாயிருந்து நம்மை சிநேகித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் குறை காணப்பட்டிருந்தது என்றால் நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் தூக்கத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை உண்மையாக சிநேகியுங்கள். கர்த்தர் உங்கள் சந்ததிகளையும் உங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அதிகாலையில் உம்மை தேட வேண்டும், அப்பொழுதுதான் உமது நீர் உண்மையாக, நாங்கள் உண்மையாக உம்மை சிநேகிக்கிறோம் என்பதை நீர் அறிந்து கொள்வேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யாரோ ஏதோ ஒரு காரியத்திற்காக உம்மை ஜெபிக்கிறார்கள், உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பா. நீர் அவர்களை அதிகாலையில் எழுந்து என்னை தேடு, உனக்கு உன் மன விருப்பத்தை அருளச் செய்வேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம் என்று பிரார்த்தனை செய்கின்றார்களோ, பிரதிகனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தேடும் பொழுது அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.